வணக்கம். பத்மா ஸ்டோர்ஸில் ஸ்டார்டிங்கில் என்ன பண்ணியிருக்கோன்னா, ஜூலை 15th வரைக்கும் ஜாயின் பண்ண எல்லாருக்குமே 200 rupees போனஸ் ஆஃபர் கொடுத்துருந்தோம். அது எல்லாமே முடிஞ்சிருச்சு. ஓகேங்களா? அன்றைக்கி ஜாயின் பண்ண எல்லாருக்குமே 200 rupees போனஸ் கிடைச்சிருக்கும். இதுக்கப்புறம் யார் ஜாயின் பண்ணால் போனஸ் 200 rupees கிடைக்காது. அதுக்கு பதிலாக ஒர்க்கிங் பீப்புளுக்கு ஆகஸ்ட் மந்த்லேருந்து ஒரு எக்ஸ்ட்ரா இன்கம் நம்ம கொடுக்க போகிறோம். அது என்ன டீட்டெயில்ஸ் எப்படின்றது கம்மிங் சண்டே நம்ம யூடியூப் சேனலில் அது வீடியோவாக வரும். ஓகேங்களா? அப்புறம் டெலிகிராம் சேனல்லையும் வாட்ஸ்அப் குரூப்பையும் மறக்காமல் ஜாயின் பண்ணிவிடுங்க. இது முழுக்க ஒரு நான் ஒர்க்கிங் உங்களுடைய ஃபினான்ஷியல் நீட்ஸை பூர்த்தி செய்கிறதுக்குண்டான பிளான் இது. ஓகேங்களா? நீங்கள் ஏகப்பட்ட பிளான் இப்போ கூட ஒரு 100 rupees பிளான் வந்திருக்கு. 100 ரூபா கொடுத்தா ஏதோ 1 கோடி ரூபா கிடைக்கும்ன்றாங்க. கிடைக்கும் நீங்கள் நினைக்கிறீங்களா? அந்த 1 கோடி ரூபா மைண்டில் உங்களை வச்சு தான் அதை 100 ரூபா கொண்டு போகிறாங்க. பட் அந்த நீங்கள் 100 ரூபா கொடுக்குறதால அவங்க எப்படியும் உங்களுக்கு தர முடியும்? அவங்க ஏதாவது ப்ராடக்ட் சேல்ஸ் பண்ணுறாங்களா, இல்லை ப்ராஃபிட் ஷேரிங் மூலமாக உங்களுக்கு கொடுக்குறாங்களா? அது எப்படின்னு யோசிங்க. ஓகேங்களா? அது ப்ரியாரிட்டியாக என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த மாதிரி கம்பெனிஸு 2 matrix 3 matrixன்னு போட்டு ஒரு 40-50 ஐடி கம்பெனி ஐடி விழுந்திருக்கும். இப்போவும் நான் ஹெல்பிங் பிளானை பொறுத்த வரைக்கும் நிறைய பேர் இந்த தப்பு தான் பண்ணுறீங்க. ஒரு லீடர் என்ன பண்ணுறாங்கன்னா, எவன் லாஸ் ஆகணும் எனக்கு என்ன, நம்மளுக்கு இன்கம் வந்தால் போதும்னு சொல்லி தான் இன்னொருத்தங்களை உள்ளே தள்ளி விடுறாங்க. பட் லாஸே இல்லாமல் ஒரு பிளான் கொண்டு வர்றப்போ, அந்த பிளானில் உள்ளே கொண்டு வர்றப்போ நீங்கள் யார்கிட்டையும் ப்ளேம் பண்ண மாட்டாங்க. உங்களை யாரும் ப்ளேம் பண்ண மாட்டாங்க. ஏன்னா உங்களுக்கு சில ப்ராடக்ட் கிடைச்சிருது. அதுவும் வீட்டுக்கு தேவையான எல்லாருக்குமே தேவையான ப்ராடக்ட் கிடைக்கிறப்போ உங்களுக்கு கிடைச்சி ப்ளஸ் அடிஷ்னலாக அவங்களுடைய இன்கம் ஜென்ரேட் ஆகிட்டே இருக்கும். ஓகேங்களா? அதுதான் பத்மா ஸ்டோர்ஸ். இது நான் ஒர்க்கிங் இன்கம் பிளான் ஃபுல் அண்ட் ஃபுல். இதை நீங்கள் எப்படி வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் வீட்டிலேருந்து கூட ஒர்க் பண்ணிக்கலாம். இது ஒர்க் பண்ணணுன்னு அவசியம் கூட கிடையாது. ஒன் டைம் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணாலே போதும். உங்களுக்கு மினிமம் இன்கம் 1250 ஒரு 1 lakh வரைக்கும் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா? நான் ஒர்க்கிங்லே ஒர்க்கிங் பீப்புளுக்கு அதிகமாக கிடைக்க வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா? நம்ம கொடுக்க போகிறது எல்லாமே என்ன கொடுக்க போகிறோம்? ட்ரை ஃப்ரூட்ஸில் அரேபியன் டேட்ஸ் இருக்குது, எமிரேட் டேட்ஸ் இருக்குது. ஓகேங்களா? இப்போதைக்கு அரேபியன் டேட்ஸ் ஒருத்தருக்கும் வீடு தேடி கொரியர் வந்துடும். அப்புறம் கேஷ்யூ நட்ஸும் வந்துடும். ஓகேங்களா? இப்போ தமிழ்நாடு பார்த்தீங்கன்னா, தமிழ்நாடு பாண்டிச்சேரியில் 550 வித் கொரியர் சார்ஜஸோடு தான். இது பேக்கிங் அண்ட் கொரியர் சார்ஜஸோடு தான் நம்ம கொடுக்குறோம். நீங்கள் டைரெக்டாக வாங்குறப்போ உங்களுக்கு 100 rupees கம்மியாக தான் நீங்கள் வாங்க போகிறீங்க. கர்நாடகா, கேரளா, ஆந்திரா அவங்களாம் 600 rupees. அதர் ஸ்டேட்ஸ் பார்த்திங்கன்னா 700 rupees. ஓகேங்களா? இதுதான் ப்ரைஸு. இது மூலமாக உங்களுக்கு என்ன கிடைக்கும்? ப்ராடக்ட் உங்கள் கைக்கு கிடைச்சிருது. அப்போது நீங்கள் லாஸ் கிடையாது. நீங்கள் கொடுக்குற பொருளுக்கு உங்கள் கையில் ப்ராடக்ட் கிடைச்சிருது. ஃபஸ்ட்டு லாஸ் கிடையாது உங்களுக்கு. அதுக்கப்புறம் தான் நான் ஒர்க்கிங் இன்கம் அன்லிமிட்டடாக கிடைக்கும். இதில் உங்கள் வீடு தேடி 2வது பொருள் உங்களுக்கு வர்றப்போ உங்கள் அக்கௌண்ட்டில் 600 rupees சம்திங் உங்கள் வேலெட்டில், உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டில் க்ரெடிட் ஆகிடும். செகண்ட் டைம் ப்ராடக்ட் வர்றப்போ உங்களுக்கு சம்திங் அமௌண்ட் பத்மா ஸ்டோர்ஸ்லேருந்து க்ரெடிட் ஆகும். நீங்கள் செக் பண்ணணும், வேலெட்டை செக் பண்ணணுன்னு அவசியம் இல்லை. ஓகேங்களா? டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் இன்கம் தான் ஃபாஸ்ட்டாக கிடைக்கும். ஏன்னா அவங்க ஒர்க் பண்ணுறாங்க. அவங்களுக்கு 5 levels ஆஃப் இன்கம் அதிகமாக கிடைக்கும். அவங்க நினச்சா எத்தனை லட்சம் வேணால் சம்பாதிக்க முடியும் ஒரு டீமை பேஸ் பண்ணி. இதில் நம்ம ஏமாத்துகிறோமா? ஏமாத்தலை. நேரடியாக வாங்க சொல்கிறோமா? இங்கே வாங்கிக்கலாம். ப்ராடக்ட் எல்லாருக்குமே கிடைச்சிருதா? எல்லாருக்கும் ப்ராடக்ட் கிடைச்சிருது.
இதில் ப்ராடக்ட்டு நீங்கள் சேல்ஸ் பண்ணுறதால என்ன ஆகுது, டிஸ்ட்ரிபியூட்டர் கமிஷன் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது. உங்கள் டீம் மூலமாக உங்களுக்கு ரெவென்யூ இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது. ஓகேங்களா. ஒர்க்கிங் இன்கமோ நான் ஒர்க்கிங் இன்கமோ இன்ஃபினிட்டி தான், அன்லிமிட்டட் தான். உங்களுக்கு இவ்வளோ தான் இன்கம், இவ்வளோ தான் வரும் அப்படின்னு கிடையாது. ஓகேங்களா. நீங்கள் ஏகப்பட்ட டிபார்ட்மெண்ட் ஸ்டோராக இருக்கட்டும், பெரிய ஸ்டோராக இருக்கட்டும், எங்கன்னா போய் பர்ச்சேஸ் பண்ணுறீங்க. உங்களுடைய ஃபினான்ஷியல் பேக்கப் என்ன இருக்குது, ஃப்யூச்சரில் 2 வருஷம் 3 வருஷம் கழித்து உங்களுக்கு ஒரு இன்கம் இதிலேருந்து வரும். ஓகேங்களா. பட் நீங்கள் உங்கள் பக்கத்து கடையிலேயே இருக்கட்டும், நீங்கள் போய் ஒரு டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் எங்கேயோ ஒரு ப்ராடக்ட் வாங்குறீங்க, ஒரு 1000 ரூபாய்க்கு வாங்குறீங்க, அதில் உங்களுக்கு இன்கம் ₹1 கிடைக்கிறதே பெரிய விஷயம். ஏன்னா ரிவார்ட்ஸ் பாயிண்ட்ஸ்னு சொல்லி உங்கள் மொபைல் நம்பர் நோட் பண்ணிப்பாங்க, அப்புறமா அது மைனஸ் பண்ணிப்பாங்க. ரொம்ப கம்மியாக தான் கொடுப்பாங்க. ஓகேங்களா. உங்கள் ஃப்யூச்சரில் 3 வருஷம் 4 வருஷம் கழித்து உங்களுக்கு ஒரு ₹1,00,000 உங்கள் கைக்கு வருதுன்னா அது ஃபினான்ஷியல் க்ரோத் பிளான் இது மட்டும்தான் முடியும். ஓகேங்களா. சப்போஸ் நீங்கள் இப்போ கரண்ட்டாக நல்லா ஒர்க் பண்ணிகிட்ருப்பீங்க, ஒரு 1 இயர் ஆகலாம். ஏன்னா நமக்கு ஜாப் செக்யூரிட்டி கிடையாது. கவர்மெண்ட் செக்டர்ஸ் மட்டும்தான் ஜாப் செக்யூரிட்டி, ப்ரைவேட்டில் எதுவுமே செக்யூரிட்டி ஜாப் கிடையாது. அந்த டைமில் சின்ன அமௌண்ட்டு உங்கள் ஃப்ரெண்டோ உங்கள் ரிலேஷனோ யாருமே தரமாட்டாங்க ஃபினான்ஷியல் நீட்ஸில். ஓகேங்களா. உங்களுக்கு யார் தருவா, உங்களுக்கு எப்படியாவது ஏர்னிங்ஸ் கிடைக்குமா? நீங்கள் ஃபினான்ஷியல் க்ரோத்துக்கு ஒரு சேவிங்ஸ் பிளானாவது நீங்கள் எடுத்திருப்பீங்களா சொல்லுங்கள். உங்கள் ஃபேமிலிக்கு ஒரு சேவிங்ஸ் பிளான் எடுத்திருப்பீங்களா? அதுவும் நிறைய பேர் வந்து போப்பான்னு சொல்லி போயிடுவீங்க, போகிற போக்கில் போட்டோன்னு. ஆனால் சப்போஸ் ஏதோ ஒரு நேச்சுரல் டிசாஸ்டர் ஏதோ வந்து உங்கள் ஃபேமிலியை விட்டு நீங்கள் போகிறப்போ உங்கள் ஃபேமிலியை யார் பார்த்துப்பா? அதை யோசிங்க. ஒரு இடத்துல நம்ம இன்வெஸ்ட் பண்ணுறோம், ஃப்யூச்சரில் ஏதோ ஒரு இன்கம் வருது அப்படின்னா மட்டும் தயவுசெய்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள். ஆனால் கொடுக்குற பைசாவுக்கு எதுவுமே கொடுக்கல, இது பண்ணால் அவ்வளோ வந்துடும் இவ்வளோ வந்துடும்னா தயவுசெய்து அதில் ஜாயின் பண்ணி உங்கள் ₹100 கூட ஒரு பேமெண்ட்டு தான், அதில் இழந்துடாதீங்க. இது என்னோடய அட்வைஸ். கேட்காதது உங்களோட விருப்பம்தான். ஓகேங்களா. ரத்னா ஸ்டோர்ஸில் உடனே ஜாயின் பண்ணுங்கள், பேமெண்ட் பண்ணுங்கள், உங்களுக்கு வீடு தேடி ப்ராடக்ட் வந்துடும். ஓகேங்களா. 7871613351 இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள், உங்களுக்கு டீட்டெயில்ஸ் ஷேர் பண்ணுறேன். உங்களுக்கு எனி டவுட்னாலும் இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள், நம்ம வந்து கிளியர் பண்ணுவோம். ஓகேங்களா. இல்லை உங்களுக்கு ஃபினான்ஷியல் நீட்ஸ் இருந்தால் கூட ஒரு அட்வைஸராக உங்களுக்கு நான் ஹெல்ப் பண்ணுறேன். ஆக்சுவலாக நான் வந்து இப்போ கோட்டக்கில் ஃபினான்ஷியல் அட்வைஸராக ட்ரைனிங் போயிட்டுருக்கேன். மேபி 2 வீக்ஸில் முடிஞ்சிச்சுன்னா ஆஸ் எ ஃபினான்ஷியல் அட்வைஸராகவே உங்களுக்கு ஃபேமிலிக்கே நான் கொடுப்பேன். ஏன்னா நான் கோட்டக்கில் ஏன் ஜாயின் பண்ணேன் அப்படின்னா, இந்தியாவிலேயே ஃபினான்ஸ் செக்டர் மட்டுமே பேஸ் பண்ணி வந்த கம்பெனி கோட்டக் மட்டும்தான். மற்ற எல்லா ஃபினான்ஸ் கம்பெனியும் பார்த்தீங்கன்னா ஒன்று ஃபாரின் கண்ட்ரிஸோட கொலாபரேஷன் இருக்கும், ஒரு டைப் வச்சுருப்பாங்க, ஷேர்ஸ் வந்து அவங்களுக்கும் ஈக்குவலாக இருக்கும். இப்போ கோட்டக் மட்டும்தான் தனியாக இந்தியன் கம்பெனியாக வந்துருக்கு. ஓகேங்களா. இந்த ஸ்டார்டிங் 2000 ஸ்டார்ட் அப்பில் வந்து ஃபாரின் கண்ட்ரிஸ் கூட டைப்பில் இருந்து க்ரியேட் பண்ணது தான். பட் இப்போ வந்து பார்த்திங்கன்னா எதுவுமே இல்லாமல் 100% ஷேரும் கோட்டாக்குடையது தான். ஓகேங்களா. அவங்க ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபினான்ஷியல் செக்டர் பிஸ்னஸ் மட்டும்தான் பண்ணுறாங்க. அதனால தான் இவங்க கடந்த 25 இயர்ஸாக ஒரு நல்ல க்ரோத் அடைஞ்சிருக்காங்க. அதனால தான் அதில் ஜாயின் பண்ணியிருக்கேன். உங்களுடைய ஃபினான்ஷியல் நீட்ஸ் உங்களுடைய ஃபேமிலிக்கு ஃப்யூச்சரில் ஒரு 10 இயர்ஸ் 25 இயர்ஸ்க்கு அப்புறம் உங்கள் ஃபேமிலிக்கு ஒரு நல்ல இன்கம், நல்ல வருமானம், உங்களுடைய லைஃப் லாங் வருமானம் வரணும் உங்களுக்கு தேவை அப்படின்னா மறந்துடாமல் என்னை கான்டாக்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா. தேங்க்யூ.